உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு குரு பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் அடுத்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல உங்கள் ராசியாதிபதியே வக்கரமாக இருக்கார். இது நிறைய பாசிட்டிவான விஷயத்த இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகுது. இந்த தனுசு ராசி அப்படின்னாவே வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை அனுபவித்தவர்கள் தனுசு ராசி அன்பர்கள். நான் போராடி முடியல சார், ஆனால் அந்த போராடக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் வாழ்க்கையில் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இல்லைன்னா நிறைய பேர் என்னென்னமாலாம் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத கஷ்டம் கிடையாது, பார்க்காத துயரம் கிடையாது. அவ்வளோ பிரச்சனையை சந்தித்து வாழ்க்கையில் மீண்டு வரக்கூடிய தன்மை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மட்டுமே உண்டு, வேற யாருக்குமே கிடையாது. மிக சிறந்த போராளிகள் அப்படின்னு சொன்னால் இந்த தனுசு ராசியை மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு நிலையில இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறது மிக மிக சிறப்பு. இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு 1ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி. அவர் 6ஆம் இடத்துல வக்கரமாகும் போது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வீடு வண்டி வாகன சம்பந்தமான விஷயங்கள லாபங்கள் உண்டு. அப்போ ஒரு வீடுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இடத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இந்த தனுசு ராசி என்பதுக்கு வரும். இல்லை சார், வீடு தான் பிரச்சனை, எனக்கு வீட்டினால தான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், வீடு தான் எனக்கு கடனை கொடுத்துருச்சு, வீடு தான் எனக்கு இடம் தான் எனக்கு பிரச்சனையை கொடுத்துருச்சு, ஒரு இடம் போகாத இடத்த வாங்கிட்டேன், ஒரு பிரச்சனை உள்ள இடத்த வாங்கிட்டேன், அதுலேருந்து விலக முடியுமா, அதுலேருந்து மீண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் அதற்கான தருணம் இந்த அடுத்த 6 மாதங்கள். அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு வீடு விற்கிறது, இடம் விற்கிறது, அதன் மூலமாக பண வரவுகள் வருது, அதன் மூலமாக நீண்ட நாள் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த குரு பகவானுடைய வக்கரகதி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது. சில பேர் வீடு ரெனோவேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வீடு மேலே கட்டணும், இல்லை வீடு ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு நிலையை கண்டிப்பாக இந்த குரு பகவான் கொடுப்பாரு. சார் பணமே இல்லை சார், எங்கே சார் பண்ணுறது, ஏதாவது லோன் போட்டால் கிடைக்குமா, லோன் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லோன் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் வாங்குங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும், நஷ்டத்தை கொடுக்காது. ஏன்னா கடந்த காலகட்டங்களுடைய நினைவுகள் உங்கள் மனசில் போட்டு அழுத்திட்டு இருக்கு. நான் அப்படி தான் மாட்டிக்கிட்டேன் சார், நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டேன் சார், அதெல்லாம் கடந்த காலகட்டம், அதெல்லாம் 7.5 சனி காலகட்டத்தில் அந்த மாதிரி பிரச்சனைலாம் சந்திப்பீங்க, அதெல்லாம் தாண்டிட்டீங்க, கவலைப்படாதீங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் வீடு வாங்கலாமா, இடம் வாங்கலாமா, கண்டிப்பாக வாங்குங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வேலை மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. 6ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியாகிறது நிறைய தனுசு ராசி என்பதற்கு நன்மையை செய்ய போகுது. ஏன் அப்படின்னா வேலையில் இப்போ நீங்கள் அடுத்த நிலைக்கு வந்துருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 7.5 சனியில் வேலையெல்லாம் போய் 7.5 சனியில் நிறைய பிரச்சனைலாம் சந்திச்சு நீங்கள் மீண்டும் ஒரு இடத்துல வேலையில் நல்லபடியாக போயிட்டு இருக்கீங்க. நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு. அப்போ நீங்கள் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், கிடைக்கலன்னா அதற்கான தருணம் இப்போ தான் வந்திருக்கு, முயற்சி பண்ணுங்க. அதே போல் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. அதே போல் நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த குரு பகவானுடைய வக்கர நிலை கண்டிப்பாக இருக்கும். அதே போல் இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் மாற்றங்கள், வெளிநாடு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்க போகுது. வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சிகள் செய்யலாம். வெளியூர் போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யலாம். இல்லை சார், நான் வெளியூரில் தான் இருக்கேன், நான் சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வரணும், கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக உண்டு. அதே போல் வெளிநாட்டில் இருக்கீங்க பார்த்தீங்கன்னா நிறைய தனுசு ராசி என்பது வெளிநாட்டில் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்குமே சில காலகட்டங்களில் பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கீங்க. அந்த பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய நேரம். நிறைய பேருக்கு என்னென்னா ஆஃபீஸில் எனக்கு நிறைய டார்ச்சர் இருக்குது, என்னுடைய மேலதிகாரிகளோட பிரச்சனைகள் நிறைய சந்திச்சுட்டு இருக்கேன், என் கூட வேலை செய்கிறவங்களும் எனக்கு நிறைய பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் எனக்கு எதிராக வேலை செய்கிறாங்க, எனக்கு எதிர்த்து நான் டெவலப் ஆகிற கூட சிலதான் செய்கிறாங்க. அதெல்லாம் எப்போவுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஆஃபீஸில் நீங்கள் போராடி தான் ஜெயிக்கணும்.
அந்த போராடி ஜெயிக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டா, இந்த காலகட்டத்தில ஜெயிச்சுருவீங்க. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு யாரு பிரச்சனைகள் குடுக்குறாங்களோ, அவங்கலாம் உங்கள விட்டு விலகக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பா வரும். உங்களுக்கு எதிரா பாலிடிக்ஸ் பண்ணவங்கலாம் பார்த்தீங்கன்னா, தடம் தெரியாம போயிடுவாங்க. அந்த நிலைய இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல வக்கர கதியில கண்டிப்பா குடுப்பாரு. அதே மாதிரி இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் இந்த 6ஆம் இடத்துல வக்கரகதியாகுது. குழந்தை சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நெறைய பேருக்கு என்னன்னா, ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஆனா எதுவும் நடக்கல. நெறைய பேருக்கு சில பேருக்கு அபார்ஷன் ஆயிருக்கும். சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தனால எனக்கு உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு. ட்ரீட்மெண்ட் எடுத்தனால நெறைய செலவு வந்துருச்சு. அந்த மாரி இருக்கீங்க அப்டின்னா, இந்த குரு பகவானுடைய வக்கரகதி காலகட்டத்தில ட்ரீட்மெண்ட்க்கு திருப்பி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. அதேபோல இந்த காலகட்டத்தில திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தனுசு ராசியா இருக்கீங்க, மேரேஜுக்கு பார்க்குறீங்க அப்டின்னா, ஒரு 5 மாசம் தள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்த்துக்கலாம். என்ன சார் ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் திருப்பி 5 மாசம் தள்ளி போடுறீங்க. அந்த நேரத்தில வரன் வருது அப்டின்னா, 1 வாட்டிக்கு 2 வாட்டி நீங்க பார்க்குற வரன் கரெக்ட்டா? அது உங்களுக்கு செட் ஆகுமா? அவங்களுடைய ஃபேமிலி பேக்கிரவுண்டு. அதேமாரி ஒரு பையன் பார்க்குறீங்க, வேல பார்க்குறாரா? அது மாரி நெறைய விஷயங்கள செக் பண்ணிட்டு 1 வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிட்டு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லன்னா, அதில பிரச்சனைகள சந்திப்பீங்க. கவனமா இருங்க. அதேபோல இந்த காலகட்டத்தில பிரிவினை சார்ந்த விஷயங்கள்ல கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் இருக்கு. அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கு. அப்ப நீங்க அந்த ஒரு டைவர்ஸ்க்கு போறீங்க. டைவர்ஸ்க்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு ஆகல அப்டின்னா, அதெல்லாம் நடைபெறக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. அதேபோல நெறைய தொழில் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கேஸு, கோர்ட்டு இது சம்பந்தமான விஷயங்கள் நெறைய செலவுகள சந்தித்த காலகட்டம் கடந்த காலகட்டங்கள் இருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய தருணமாக அடுத்த 5 மாசம் இருக்க போகுது. அப்ப நீங்க ஒரு காம்ப்ரமைஸ் பேசுறீங்க, இல்ல ஒரு செட்டில்மென்ட் பேசுறீங்க. அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையிலருந்து வெளில வரலாம். நெறைய தனுசு ராசி என்பர்கள்னா, இந்த கோர்ட்டு, கேஸ் அலைஞ்சே என் வேலைய பார்க்க முடியல. பிசினஸ கவனிக்க முடியல சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இந்த குரு பகவானுடைய வக்கர பலன்கள் இருக்க போகுது. நெறைய பேருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரமா இருக்கு. பூர்வீகத்தில பிரச்சனை இருக்கு. பூர்வீக சொத்து கிடைக்கல. எனக்கு ஏதாவது கிடைக்குமா சார்? எனக்கு தரமாட்றாங்க. எனக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? இல்ல பூர்வீக சொத்துல வீடு கட்டலாமா? பூர்வீக சொத்த வாங்கலாமா? சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா, அண்ணன் விப்பார், தம்பி விப்பார்ன்ற மாரி இருக்கும். அதெல்லாம் நம்ம வாங்குனா ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாவும், இந்த குரு பகவானுடைய வக்கரகதி காலகட்டங்கள்ல பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாம் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்தில கூடிய கிரகநிலை தந்தாப்புல, தசாபுதி தந்தாப்புல பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். உங்க சுயஜாதத்த பார்த்துக்கிறது நல்லது. நெறைய தனுசு ராசி அன்பர்கள் பாதிக்கப்பட்டது என்ன கேட்டீங்கன்னா, சந்திர திசையில பெரிய பாதிப்புல சந்திச்சிருப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் திசையில நெறைய தொழில்ல பிரச்சனைகள், சண்டை சச்சரவுலாம் இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் உங்க சுயஜாதத்துல கூடிய மத்த கிரகநிலைகள். அதனால ஒவ்வொரு விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் வாழ்க்கையில நடக்குதுன்னா, உங்க சுயஜாதத்த பார்த்துட்டு மாறிக்கிறது நல்லது. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் ரூ. 99 ஜாதகம் குடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நெனச்சீங்கன்னா, 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் ரூ. 300 குடுக்குறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்துல ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி அது மட்டும் இல்லாம பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண், பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர், வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலயும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.